தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறக்க ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிடும் என எதிர்பார்ப்பு. முதல் போக பாசனத்திற்காக இன்று முதல் ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. 120 நாட்கள் திறந்துவிடப்படும் தண்ணீரால் 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் இன்று கூடுதல் பத்திரப்பதிவு செய்ய டோக்கன் ஒதுக்கீடு. சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பத்திரப்பதிவுத்துறை ஏற்பாடு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஓராண்டுக்கு மேலான சிறைவாசம் முடிவுக்கு வருமா? செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் மீதான தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. இன்று தீர்ப்பளிக்கிறார் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். விசாரணைக்காக கொலையாளிகளை பூந்தமல்லி சிறையில் இருந்து ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்ற செம்பியம் போலீசார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கிற்கு நிபந்தனை ஜாமீன். டெல்லி போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி துரைசாமி சுட்டுக் கொலை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு குறிவைத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல். காவல்துறையினர் துரைசாமியை அழைத்து சென்று சுட்டுக் கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. துரைசாமியுடன் சென்ற உறவினர் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றும் புகார். காவல்துறை திட்டமிட்டு விபத்தை ஏற்படுத்தி தன்னை கொல்ல முயன்றதாக சாட்டி துரைமுருகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. அரசின் அவலங்களை யாருமே பேசக்கூடாது என திமுக அரசு நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறை என்றும் கண்டனம். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து பழனியில் நாளை கடை அடைப்பு போராட்டம். வணிகர் சங்க பேரமைப்பு அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் TTF வாசனும் அவரது நண்பர்களும் பிராங்க் செய்ததற்கு வலுக்கும் எதிர்ப்பு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தகவல். 545 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம். 80 கிலோமீட்டர் வேகம் வரை பயணம் செய்ய முடியும் என அதிகாரிகள் தகவல். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குரு பகவான் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம்.
வெகு விமர்சையாக நடைபெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம். ஓம் சக்தி என பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்ட பக்தர்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை ஆராய்ந்த நிலையில் முக்கிய உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 3ஆம் வாரம் முதல் துவக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. இன்று தீர்ப்பு அளிக்கிறார் உச்சநீதிமன்றம் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. அக்னிபாத் திட்டத்தில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படையில் சேர 10% இடஒதுக்கீடு. அக்னிபாத் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் CISF வீரரை கன்னத்தில் அறைந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் பெண் ஊழியர் கைது. பாலியல் ரீதியாக தன்னிடம் தவறாக பேசியதற்கு தாக்கியதாக பெண் ஊழியர் குற்றச்சாட்டு. குஜராத்தில் 10 பணியிடங்களுக்கான நேர்காணலுக்கு திரண்ட ஆயிரக்கணக்கானோர். கடும் கூட்ட நெரிசல் காரணமாக வாயில் தடுப்பு உடைந்து கீழே விழுந்த இளைஞர்கள். நாட்டின் வேலையில்லா திண்டாட்டத்தை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். சட்டப்படி திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே கணவர் என்று அழைக்க முடியும். லிவிங் டுகெதர் உறவு திருமணம் அல்ல என்று கேரள உயர்நீதிமன்றம் விளக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் திடீர் நிலச்சரிவால் உருண்டோடிய ராட்சத பாறைகள். தொழிலாளர்கள் நூலிலையில் உயிர் தப்பிய பரபரப்பு காட்சி வெளியீடு. மத்திய நேபாளத்தில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 63 பயணிகளுடன் சென்ற 2 பேருந்துகள் திரிசூலி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல்.
சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற விமானம் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. அவசர கால வாயில் வழியாக குதித்து உயிர் தப்பிய 280க்கும் மேற்பட்ட பயணிகள். 10 பேருக்கு மட்டும் லேசான காயம். இலங்கை சுற்றுப்பயணத்தின் போது இந்திய அணி விளையாடும் T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. இந்திய அணியின் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எகிரும் எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் வெஸ்ட் இண்டீஸ் தடுமாற்றம். வெற்றி விளிம்பில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி. சேலம் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி. நெல்லை அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதியில் கிரெஜிகோவா பவுலினி வெற்றி. முன்னணி வீராங்கனை ரைபகினா அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வி. உலகம் முழுவதும் வெளியானது கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம். சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்தும் சென்னையில் காத்து வாங்கும் திரையரங்குகள்.